வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா அண்ட் நம்பர் தியரி சப்ஜெக்ட்டில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா h of n equal to 1 plus 1 by 2 plus 1 by 3 plus உங்களுக்கு 1 by n வரைக்கும் உங்களுக்கு be a harmonic number, அதாவது ஹார்மோனிக் சீரீஸ் சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது 1 plus 1 by 2 அதுக்கப்புறம் 1 by 3 அந்தமாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஹார்மோனிக் சீரீஸ்னால் என்னென்ட்டு இந்த சம்மில் பார்ப்போம். இப்போது n equal to 1 2 3, இந்த n வந்து 1 2 3 வரைக்கும் இருக்கலாம். அதாவது கோஸ் ஆன் 1 2 3 4 5 6 எவ்வளோ வேணால் போகலாம். ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அதாவது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். h சஃபிக்ஸ் 2 பவர் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் n பை 2, n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. n வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா 0லேருந்து உங்களுக்கு 1 2 3 4 5, அதாவது n வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஹோல் நம்பர்ஸ்னால் சொல்லிடுறேன். ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஹோல் நம்பர் சொன்னேன். இப்போ வந்து let p of n be a statement. நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனாலே உங்களுக்கு p of n of 0 போட்டு n equal to 0 போட்டு அது உங்களுக்கு ட்ரூவாக இருக்கணும். p of k ட்ரூவாக இருக்கணும். p of k plus 1 ட்ரூவாக இருக்கணும். இந்த மூணும் ட்ரூ ஆகினா தான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு p of n எடுத்து எழுதணும். அதாவது p of n எது நம்மளுக்கு இதான் நம்மளுக்கு p of n, அதாவது p of n equal to h suffix 2 power n greater than or equal to 1 plus n by 2. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இது வந்து n equal to greater than or equal to 0 அப்படின்ட்டு எழுதிடுறேன். அது இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு கொஸ்டினில் எழுதியிருக்காங்க. வெறும் p of n மட்டும் போடணும். இப்போ வந்து n equal to 0 டு ப்ரூவ் பண்ண சொன்னேன் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும். அந்தமாதிரி n equal to 0, n இருக்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா h suffix 2 power 0 greater than or equal to 1 plus 0 by 2. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து h1 greater than or equal to 1. இப்போ h1 வந்து உங்களுக்கு எப்படி 1 ஆகும், இது ரெண்டுமே எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஹார்மோனிக் சீரீஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தேன். அதாவது ஹார்மோனிக் சீரீஸ் படி உங்களுக்கு வந்து இப்போது ஒரு இந்த இடத்துல ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 வந்து உங்களுக்கு ஹார்மோனிக் சீரீஸ் h சஃபிக்ஸ் 2 பவர் n இருக்குல்ல, 2 பவர் nல உங்களுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 பவர் 0 வந்து உங்களுக்கு 1. அப்போ h ஆஃப் 1 h சஃபிக்ஸ் 1 அப்படின்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஹார்மோனிக் சீரீஸ் படி 1 வரும். அதுக்கப்புறம் h சஃபிக்ஸ் 2 இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்மோனிக் சீரீஸ் படி 1 ப்ளஸ் 1 பை 2. h சஃபிக்ஸ் 3 இருந்ததுன்னா 1 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 பை 3 அந்தமாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்தமாதிரி தான் உங்களுக்கு ஹார்மோனிக் சீரீஸ் இருக்கும். அதான் உங்களுக்கு இந்த கொஸ்டினில் இப்படி கொடுத்துருந்தாங்க. அதாவது 1 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 பை 3 கோஸ் ஆன் 1 பை n. இந்தமாதிரி உங்களுக்கு இருக்கும் போது உங்களுக்கு வந்து இப்போது நம்ம 1 பை h சஃபிக்ஸ் 1னா உங்களுக்கு 1ட்டு வரும். அப்போ 1 ஈக்குவல் டு 1, அதான் உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு p of n. இப்போ வந்து நம்ம p of k உங்களுக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது p of k is true to assume பண்ணோன்னா உங்களுக்கு வந்து n இருக்கிற இடத்துலலாம் k சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் k பை 2ட்டு வரும். இது ஈக்குவேஷன் 2ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ p of k ப்ளஸ் 1 எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது, அதாவது எப்படி ட்ரூ ஆக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும் ட்ரூட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், h சஃபிக்ஸ் 2 பவர் k ப்ளஸ் 1 அதை n இருக்கிற இடத்துலலாம் k ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்தமாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து k ப்ளஸ் 1 டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு k டைம்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு இது 1 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் இது. இப்போது இதில் வந்து 1ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு 0ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 பவர் 1ட்டு வரும். அப்படின்னா 2 பவர் 1னா உங்களுக்கு இதில் வந்து எதை வரைக்கும் எடுப்பீங்கன்னா 1 ப்ளஸ் அவ்வளோதான் 1 வரைக்கும் தான் எடுப்பீங்க. 2 பவர் 1னா இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 1 2, அப்போனா உங்களுக்கு 1 ப்ளஸ் 1 பை 2. அதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இங்கே இப்போ 1 k ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 2 வரைக்கும் 1 ப்ளஸ் 1 2, 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு 4 வரைக்கும் எடுக்கணும், அதாவது நம்ம ஹார்மோனிக் சீரீஸ் படி. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதில் அதே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 பவர் 1 வந்து 2 ப்ளஸ் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 பவர் 1 வந்து 2 ப்ளஸ் 1 3. அதுக்கப்புறம் 2 ப்ளஸ் 2 வந்து 4. அந்தமாதிரி உங்களுக்கு 1 ப்ளஸ் 2 3 4 அந்தமாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்தமாதிரி உங்களுக்கு வர்றதுக்கு தான் இந்த k ஈக்குவல் டு உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த இது எழுதினேன். அதாவது 2 பவர் k, அதாவது 1 பை 2 பவர் k ப்ளஸ் 1 1 பை 2 பவர் k ப்ளஸ் 2 அப்படி எழுதினேன். இப்போ வந்து உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா 1 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் till 2 பவர் k அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 1 ப்ளஸ் k பை 2 ரெப்ரசன்டேஷன் வரும். அது எப்படி நான் சொல்கிறேன்னா
இப்போ வந்து இங்கே வந்து h சஃபிக்ஸ் 2 பவர் n இருக்குல்ல, h சஃபிக்ஸ் 2 பவர் nல நீங்கள் வந்து உங்களுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 2s 4. இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா h சஃபிக்ஸ் 2 அப்போனா 1 ப்ளஸ் 1/2 தான் ஹார்மோனிக் சீரீஸு. அந்தமாதிரி வரும்போது 1 ப்ளஸ் இது 1/2 இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 1/2. அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 ப்ளஸ் k/2 உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அந்தமாரி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் k/2 எழுதிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டேர்ம்ஸு, அதாவது 1/k பவர் 2 பவர் k ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2 பவர் k ப்ளஸ் 2 அதெல்லாம் உங்களுக்கு மீதி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதிடுவீங்க. கடைசியாக k டேர்ம்ஸ் அது காமிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 1/k 2 பவர் k இன்ட்டு 2 பவர் 1 k டைம்ஸ் இது. அதாவது உங்களுக்கு டோட்டலாக k டைம்ஸ் இருக்குட்டு k டைம்ஸ் இருக்குது காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து 2 பவர் k ப்ளஸ் 1 வந்து உங்களுக்கு 2 பவர் k ப்ளஸ் 1 இங்கே வரும். அதே தான் எழுதியிருக்கேன் இந்த 2 ஸ்டெப்பும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இது k டைம்ஸ் சொன்னேன். அதனால் நீங்கள் அந்த k டைம்ஸ் 2 பவர் k அது காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 பவர் k ப்ளஸ் 1 தான் இருக்கும். அதே தான் இது அப்படியே வச்சுக்கோங்க. அதை நம்ம இது ரீப்ளேஸ் பண்ணுது 1 ப்ளஸ் k/2. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறாங்க 2 பவர் k இன்ட்டு 2 பவர் 1. அப்போ 2 பவர் k 2 பவர் k கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் k/2 ப்ளஸ் 1/2. இங்கே வந்து h சஃபிக்ஸில் 2 பவர் k ப்ளஸ் 1. இப்போ வந்து நீங்கள் இந்த k இருக்கிற வேல்யூவில் இந்த இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா h சஃபிக்ஸ் 2 பவர் k 1 ப்ளஸ் 1 வந்து 2 பவர் 2 வந்து 4. h சஃபிக்ஸ் 4னா உங்களுக்கு 1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/4 வரைக்கும் வரும். அப்போ இங்கே அதே 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கும். அதாவது இது கிரேட்டர் தென் இதோட இது கிரேட்டர் தென்ட்டு ப்ரூவ் பண்ணி வச்சுப்போம். அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது k ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. அதனால உங்களுக்கு p of n அதாவது கொஸ்டின் எழுதுறீங்க h சஃபிக்ஸ் 2 பவர் n கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் n/2 கிரேட்டர் தென் n கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 அதுவும் ட்ரூட்டு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த ஹார்மோனிக் சீரீஸ். இப்போ வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து இதான் உங்களுக்கு கொஸ்டின். இஃப் அ சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் இன் அ கியூப், அதாவது k கியூப், ப்ரூவ் தட் 3/k. அதாவது சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் உங்களுக்கு வந்து கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால இப்போ 1 எடுத்துக்கிட்டேன்னா 1 2 3 இது 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் 1 2 3 அந்தமாரி உங்களுக்கு அடுத்தடுத்த நம்பர் தான் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லுவாங்க. அந்தமாரி லெட் n, n+1, n+2 be a 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்ம அஷ்யூம் பண்ணிட்டு அவங்க சொல்கிறமே எழுதுகிறோம். அதாவது சம் ஆஃப் கியூப் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் அந்த கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் அசியூம் பண்ணது வந்து அதை சம்முனா ப்ளஸ் பண்ணி அதோட க்யூப் எடுக்கணும். க்யூப்பு அது ஈக்குவல் டு நம்மளுக்கு k க்யூப் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈக்குவல் டு k க்யூப் எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து க்யூப் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது n க்யூப் அப்படியே போடுங்க. இது வந்து a க்யூப்னா n க்யூப் ப்ளஸ் 3a²b, அதாவது 3n க்யூபு, அதாவது n ஸ்கொயர் b வந்து 1 அப்படி எழுதிடுறேன். அதுக்கப்புறம் 3ab², a வந்து n, b வந்து b², 1² எழுதியிருக்கேன். அப்புறம் ப்ளஸ் b², அது b க்யூப் ப்ளஸ் b க்யூப். அதே மாதிரி தான் இங்கேயும் a க்யூப் ப்ளஸ் 3n²b, அதுக்கப்புறம் அது 3a²b, அதுக்கப்புறம் உங்களுக்கு 3b²a, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு b க்யூப். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு உங்களுக்கு k க்யூப் எழுதியிருக்கேன். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3n க்யூப் அப்புறம் ப்ளஸ் 9n² ப்ளஸ் 15n ப்ளஸ் 9 ஈக்குவல் டு k க்யூப். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா 3 காமன் எடுக்கலாம். 3 காமன் எடுத்தால் n க்யூப் ப்ளஸ் 2n² ப்ளஸ் 5n ப்ளஸ் 3 ஈக்குவல் டு k க்யூப். இப்போ வந்து k வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர், அதனால் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு 3/k க்யூப்ட் வரும். 3/k க்யூப் 3/k க்யூப் வந்து k ப்ரைம் நம்பர்னால k 3 வாட்டி பிரித்து எழுதலாம். அதுமாதிரி k அப்போ வந்து உங்களுக்கு காமனாக எடுக்கும்போது 3/k. உங்களுக்கு அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 3/k ப்ரூவ் பண்ண. இப்போ இந்த ப்ராப்ளம் தான் ரொம்ப பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ராப்ளமு. இப்போ ப்ரூவ் பை இண்டக்ஷன் தட் 2 பவர் 4n ப்ளஸ் 3n மைனஸ் 1 இஸ் divisible by 9 for all n greater than or equal to 0. இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக் ஸ்டெப், இண்டக்டிவ் ஸ்டெப், அதுக்கப்புறம் k + 1 ப்ரூவ் பண்ணணும். பேசிக் ஸ்டெப்னால் p ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது p ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இண்டக்டிவ் ஸ்டெப்னால் உங்களுக்கு p ஆஃப் k அது உங்களுக்கு ட்ரூ ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் k + 1 ப்ரூவ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் பி ஆஃப் என் வந்து உங்களுக்கு ட்ரூ டு ப்ரூவ் பண்ணணும் இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில். இப்போ லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு 2^4n + 3n - 1 இஸ் டிவிசிபிள் பை 9 அப்படின்ட்டு எழுதிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ அப்படி ப்ரூவ் பண்ணணும்னா உங்களுக்கு இதில் வந்து n greater than or equal to 0 கொடுத்துருக்கனால உங்களுக்கு பி ஆஃப் 0 n-க்கு இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இதில் 1 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதில் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அதுமாதிரி உங்களுக்கு பி ஆஃப் 0 கொடுத்துருக்கனால 0 = 2^4 × 0 + 3 × 0 - 1. இது உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எனிதிங் பவர் 0 வந்து 1 + 0 அதுக்கப்புறம் -1 1 - 1 வந்து உங்களுக்கு 0 = 0. அதனால் பி ஆஃப் 0 இஸ் ட்ரூ டு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். அதாவது நம்ம அஷ்யூம் பண்ணி உங்களுக்கு கே கிரேட்டர் தென் 0 உங்களுக்கு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணுக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே கே அதுக்கப்புறம் இங்கே ஒரு கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2^4k + 3k - 1 இஸ் டிவிசிபிள் பை 9. அதனால் டிவிசிபிள் பை 9 உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு 2^4k + 3k - 1 = 9m. m எழுதலாம் இல்லை n எழுதலாம் எழுதலாம் உங்கள் இஷ்டம். அதனால் 9m ஒரு இன்டீஜர் ஒரு m வந்து உங்களுக்கு ஒரு இன்டீஜர், அதாவது m வேறு m இசை இன்டீஜர் ஒரு இன்டீஜருக்கு குறிக்கிற மாதிரி ஒரு வேரியபிள் எழுதணும். அதாவது m a எந்த வேணால் எழுதிக்கலாம். இப்போ வந்து ப்ரூவ் கே பி ஆஃப் கே + 1 இஸ் ட்ரூ டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதனால் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த எண்ணுங்கிற இடத்துலலாம் k + 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அந்தமாரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2^4k + 1 + 3k + 1 - 1. இப்போது 2k அதை அப்படியே பிரித்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதுக்கப்புறம் 2^4 வந்து 16 × 2^4k + 3k + 2. இப்போ வந்து 3 - 1 வந்து 2 அதனால் எழுதியிருக்கேன். இப்போ வந்து 16 காமன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16 காமன் எடுக்கக்கூடாது, 2^4k சப்ஸ்டிட் பண்ணணும். அது எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா இப்போ வந்து இங்கே 2^4k இருக்குது. இந்த 2^4k இன்சைடு வச்சுட்டு இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2^4k = 9m - 3k + 1 வரும். அதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் +3k + 2. இப்போ சப்ஸ்டிட் பண்ணதை உள்ள 16ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 × 9m - 48k + 16 + 3k + 2. இப்போ 9 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 9 ஏன் காமன் எடுக்கிறோன்னா நம்ம ப்ரூவ் பண்ணணும், டிவிசிபிள் பை 9 ப்ரூவ் பண்ணணும். அதனால் 9 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16m - 5k + 2 உங்களுக்கு இருக்கும். இப்போது இதுதான் உங்களுக்கு 9ஆல் காமனாக டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு இது டிவைட் ஆகும். அதாவது 9ஆல் டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 9 1s 9 கேன்சல் ஆயிரும். அதனால் உங்களுக்கு பி ஆஃப் கே + 1 இஸ் ட்ரூ உங்களுக்கு ட்ரூ பண்ணியாச்சு. இப்போது பி ஆஃப் கே + 1 ட்ரூ ஆனால உங்களுக்கு பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n greater than or equal to 0. அதாவது எந்த n வேல்யூ 0லேருந்து உங்களுக்கு 0 1 2 3 அதாவது ஹோல் நம்பர்ஸ் ஆஃப் n இருந்தால் உங்களுக்கு இது ட்ரூ, அதாவது பி ஆஃப் என் இஸ் ட்ரூ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். இதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.